சபை அப்படியே நிசப்தமாக என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த போது கடைசியாக சொன்னேன், என்னுடைய கன்னி பேச்சில், மேடன் ஸ்பீச்சில், இந்தியா சுட் பி கால்டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இது வேறு எந்த எம்பி பேசியிருந்தாலும் சபையில் கலவரம் நடந்திருக்கும். இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியன் யூனியன் தட் இஸ் பாரத்னு கான்ஸ்டியூஷனில் இருக்கு. நான் பேசுகிற போது சொல்லுகிறேன், இந்தியா சுட் பி கால்டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. அமெரிக்க ஐக்கிய நாடுகளைப் போல இந்திய ஐக்கிய நாடுகள் என்று அழைக்கப்படுகிற நிலை வர வேண்டும், வரும். இதை சொல்லுகிற துணிச்சல் உங்கள் வைகோவை தவிர இந்தியாவில் யாருக்கும் இருக்க முடியாது. காரணம், நான் மரணத்தை நூலிழையில் தரிசித்து விட்டு வந்தவன், உயிரை பற்றி என்றைக்கும் கவலைப்படாதவன். எனக்கு சொந்தம் பந்தம் எல்லாம் நீங்கள் தான். எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. எனக்கு உறவு என்பதெல்லாம் நீங்கள் தான், கழகத்தின் கண்மணிகள் தான். நீங்கள் உடல் மெலிந்திருந்தால் நான் நொந்து போவேன். உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் உடனே டாக்டரிடம் பேசுவேன். பாச இலைகளாலே கட்டப்பட்டிருக்கின்ற அற்புதமான அமைப்பு தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, அதை பாருங்கள். அந்த கூடு எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது. நாம் கட்ட முடியாது அந்த கூட்டை. அது அந்த அழகை வைத்துக்கொண்டே அந்த பின்னி 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 என்ன அழகாக கூடு கட்டுகிறது. அதை போல நாம் கட்டியிருக்கிற கூடுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். என் இரத்தத்தில், என் ஊனில், என் உடலில், என் தசையில் கலந்திருக்கிறது இயக்கம், என் சுவாசத்தில் இருக்கிறது.